இன்றைக்கி இந்த வீடியோவில் வெஜிடபிள் குருமா செய்யுது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. தக்காளி 2 எடுத்துருக்கேன், மீடியம் சைஸ். அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். தக்காளி கட் பண்ணியாச்சு. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிடலாம். கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி ஆயில் ஊற்றிருக்கேன். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 சின்ன பீஸ் பட்டை போட்டுக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணது அது போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி லைட்டாக ஊற்றி வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன். தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க.
நான் சால்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். காயெல்லாம் நல்லா வெந்துச்சு. நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். தேங்காய் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிங்க, தண்ணி ஊற்றி. ஒழுங்காக அரைக்கலைன்னா திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேங்காய் ஊற்றியாச்சு, இது நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சிச்சு. நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தூவி விட்டுக்கலாம். வெஜ் குருமா ரெடி. ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டி ரெசிபிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.